கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பவுலடியார் ரோமாபுரி சபையாருக்கு மாத்திரமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிற எங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்குன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக இங்க சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஏனென்றால் எதிராளியாக பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்ண வகை தேடி சுற்றித்துக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது, ஆவில அனலா இருக்கணும். அதுதான் இங்க வெளிப்படுத்தலாம் சொல்லும்போது, அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்னு அனலாரு அல்லது குளிராயிரு, ரெண்டாம் கட்ட நிலைமை வேண்டான்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே அனலா இருக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆவியில அனலா இருந்தபடினாலே உலக அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆவியில அனலா இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும், அசதியா இருக்காம ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவது, நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும், மனுஷர்களுக்கு அல்ல. அதுதான் பவுலடியார் சொல்லும்போது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்றார். கொலோசிய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நாம எதை செஞ்சாலும் அது மனுஷருக்கென்று செய்யக்கூடாதான், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க சொல்றாரு. ஆகவே இங்க இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம், அசதியாராம ஜாக்கிரதையா இருக்கணும், ஆவியில நம்ம அனலா இருக்கணும். மூன்றாவது, கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ஆமா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் சொல்றார். பிதாவால நம்ம கனம் பண்ணப்பட வேணும்னு சொன்னாக்கா கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். இது வரைக்கும் ஒரு வேலை ஊழியம் செய்யாம இருந்தா கூட இனிமே நம்ம ஊழியம் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆசீர்வதிப்பராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அப்பா, நாங்கள் ஆவியில அனலா இருக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்துக்கு நன்றி. ஒருவேளை இது வரைக்கும் இந்த வசன பிரகாரம் நடக்காம இருந்தா இனிமே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரா ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.